வணக்கம். உத்தரகாசி அருகே பிரம்மகால் யமுனோத்ரி தேசிய நெடுஞ்சாலையில் 4500 மீட்டர் நீளத்திற்கு சுரங்கப்பாதை அமைக்கும் பணி 90% நடைபெற்று வந்த நிலையில் முடிவடைந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி சுரங்கப்பாதையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. அதன் மேல் பாறை எல்லாம் விழுந்ததால் அது கடுமையான சேதத்தை எதிர்கொண்டு முழுமையாக மூடிக்கொண்டது. இதனால் சுரங்கப்பாதையில் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 41 தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டார்கள். தேசிய மீட்பு படை, மாநில பேரிடர் மீட்பு குழு, தீயணைப்பு படையினர், அதிவிரைவு படையினர் என 200க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டார்கள். ஆனால் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு 17 நாட்களாக அவர்களை மீட்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. தற்பொழுது எந்த நேரத்திலும் அவர்கள் மீட்கப்படலாம் என்ற ஒரு நிலைக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மீட்பு பணி பாறை இடிபாடுகளிடையே 6 அங்குல குழாய் பொருத்தப்பட்டு தொழிலாளர்களுக்கு உணவு, மருந்து, ஆக்சிஜன் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் அனுப்பப்பட்டன. அதனால் அவர்களுக்கு உயிருக்கு எந்தவித பாதிப்பும் இதுவரைக்கும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை. அதே போல குழாய் வழியாக செலுத்தப்பட்ட கேமராக்கள் மூலமாக தொழிலாளர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் கண்டறியப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்துகள் ஆகியவை உடனுக்குடன் அரசு தரப்பில் வழங்கப்பட்டு வந்தது. நேரடியாக பிரதமர் அலுவலகத்திலிருந்து மீட்பு பணிகள் குறித்து தொடர்ந்து கேட்டறிந்து வந்தார்கள். பிரதமர் நேரடியாக மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமியிடம் தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக தொடர்ந்து பேசி வருகிறார். அரை மணி நேரத்துக்கு முன்பு கூட பிரதமர் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். பாறை இடிபாடுக்குள் சிக்கி 80 சென்டிமீட்டர் விட்டமுள்ள குழாயை பொருத்தி மீட்கும் முயற்சியில் தற்பொழுது இறுதிக்கட்டமாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது.